ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 5 டேஸ்க்கு உண்டான ரிவிஷன் ஸ்டடி பிளான் நம்ம போட்டிருக்கோம். அதில் நம்ம வெற்றிகரமாக ஒரு 3 பார்ட் நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம 4th 5 டேஸ் ரிவிஷனுக்குண்டான பிளானில் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 நாட்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இன்னிலேருந்து ஓகேவா, இன்றைக்கி அடுத்த 4 நாட்கள் அந்த 5 நாட்களுக்கு உண்டான லைவ் டெஸ்ட் என்ன, லைவ் கிளாஸ் என்னன்ற பற்றின டீட்டெயிலை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தமிழ் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ் இது வரைக்கும் 6வது 8வது புக் வரைக்கும் முடிச்சிருக்கோம் வெற்றிகரமாக. ஓகேங்களா? இலக்கணம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டாபிக் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ 6வது to 8வதுன்றது பார்த்திங்கன்னா முக்கியமானது. 9th 10th அதை விட முக்கியமானது. ஓகேவா? ஏன்னா கேட்கக்கூடிய வினாக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% வினாக்கள் எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா 9th 10th புக்கு தான். அதில் 9th கொஞ்சம் பெருசாக 10th கம்பேர் பண்ணும்போது 9th சப்ஜெக்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்காமல் இருக்கும். ஸோ இந்த 5 டேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எப்பவும் போல தான் ஒரு டேர்முக்கு ஒரு லைவ் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 3 டேர்ம் நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் டேர்ம் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ லைவ் டெஸ்ட் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 2 லைவ், ஜிகே தமிழ் அப்படின்ற மாதிரி. ஜிகே நைட்டு 9 மணிக்கு, தமிழ் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு நம்ம லைவ் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் 9th ஃபஸ்ட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50லேருந்து ஒரு 60 கொஷின் நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம். நைட்டு 8 மணிக்கு லைவ் இருக்குது. ஓகே, அடுத்து 2வது புறம் எப்போ அப்படின்னா 24ஆம் தேதி. ஓகேவா? நடுவில் 2 நாள் கேப் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ சாட்டர்டே சண்டே என்னால் வீடியோ போட முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சாட்டர்டே சண்டே வரக்கூடிய அந்த இலக்கணம் வீடியோ பதிவை நான் நாளைக்கு நாளைக்கும் போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கு நம்ம டாபிக் சிலபஸ் வைஸ் இலக்கணம் லைவ் கிளாஸ் போயிடலாம். ஓகேவா? அதை போட்டுருங்க பாருங்கள், இலக்கணம். ஓகேவா? 22 அதை நாளைக்கு அந்த 4 டாபிக், பிழை திருத்தம், இலக்கண குறிப்பறிதல், பொருந்தாச்சொல், பழமொழிகள், இந்த 4மே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட 14 டாபிக் நம்ம முடிக்கிறோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 11 மணிக்கு லைவ் கிளாஸ் இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இயல் இலக்கணம் ஆல்ரெடி நம்ம 8வது வகுப்பு போன வாரம் போடலை. ஓகேங்களா? கொஞ்சம் உடம்பு சரியாக போட முடியல. அந்த 8வது இயல் இலக்கண வீடியோ பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது நாளான்னைக்கு காலையில் நான் லைவ் கிளாஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு பொறுத்த வரைக்குமே இந்த வாட்டி நம்ம 5 நாளுமே டெஸ்ட் வைக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா டாபிக் அந்த சப்ஜெக்ட் நிறைய இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேஷனல் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த வாட்டி நம்ம யூனிட் 8 எடுத்து முடிச்சிடலாம். ஸோ அப்போது நேஷ் அமௌண்ட் அப்படின்னும் போது நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி சொல்லுறது அப்படின்னா 10th புக்கில் ஒரு சில டாபிக் இருக்குது. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா 12th புக்கில் ஒரு சில டாபிக் இருக்குது. அப்போ நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம கம்பைல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னும் போது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகேவா? அதில் நிறைய லெசன்ஸ் இருக்கிறதுனால நம்ம 5 நாளில் முடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாப்பிக்காக பிரிச்சிடும், 3 டாப்பிக்காக பிரிச்சிடும். ஓகேவா? 1885 காங்கிரஸ் துவங்கப்பட்ட அந்த நாள்லேருந்து, அந்த இயர்லேருந்து 1915 வரைக்கும் ஒரு பாட்டு, 1915லேருந்து 1930 வரைக்கும் ஒரு பாட்டு, 1930லேருந்து 1947 வரைக்கும் ஒரு பாட்டு, அப்படின்ற மாதிரி 3 பாட்டில் நம்ம ஐஎன்சி முடிக்கிறோம். சார் அந்த ஆங்கிலேய ஆட்சியம், தொடர்கால கிளர்ச்சிகள், அந்த கர்நாடக போர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூனிட் 8 கவர் பண்ணிடலாம். ஓகே, நேஷனல் பியூர் அண்ட் பியூர் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1885 to 1947 அந்த இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு எப்படி நடந்துச்சு, அது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த தலைவர்களை சேர்த்து கொடுத்துருப்போம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது 3 நாள். இன்றைக்கி லைட்டு சொல்கிறது, நாளைக்கு தான் ஜிகே வரும்பா. ஓகே, அதையும் நான் பேர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? 9th புக் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் தான் வரும். ஓகேவா? இலக்கணம் போது சொல்லவே தேவை, பிழை திருத்தத்துலேருந்து கண்டிப்பாக 3லேருந்து 4 கொஷின் கேட்பாங்க. இலக்கண குறிப்பதில் 2 கொஷின் 3 கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 4 டாப்பிக்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் அது வாய்ப்புகள், 8லேருந்து 10 கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அது பொது நேஷனல் அமௌண்ட் பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக ஒரு 8லேருந்து 10 கொஷின் வரும். ஆக்சுவலாக ரவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 40 கொஷின் இந்த ஒரு லைவ். இந்த 5 நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா 40 கொஷினுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்றதே நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி தமிழ் லைவ் மட்டும் இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு நாளானிக்கு பார்த்தா தமிழ் இயல் லைவ் கிடையாது. ஏன் அப்படின்னா நாளைக்கு டாபிக் வைஸ் இலக்கணமும்,
நாளான்னைக்கு இயல்வயசு இலக்கணமும் லைவ் கிளாஸும் லைவ் டெஸ்ட்டும் இருக்குது. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி குறித்து வச்சுட்டு படிங்க. இந்த பிளானை வந்து ஒரு வாட்டி உங்கள் நோட்டில் எழுதி வச்சு அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான PDF வந்து நம்முடைய டெலகிராம் சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.